ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணாலும் என்னோடய உடல் எடை குறைய மாட்டேங்குது, தொப்பை குறைய மாட்டேங்குது. நீங்களும் எவ்வளவோ ட்ரிங்க் போடுறீங்க, எக்ஸசைஸ் போடுறீங்க, அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஏன் எனக்கு குறையலை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது, அதாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது, எக்ஸசைஸ் டயட்லாம் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம காஃபி டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காஃபி டீக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் மில்க் கலந்த டீ குடிக்காமல் ஆல்டர்னேட்டிவாக எப்படி காஃபி டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட சேனலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ கிட்டே இருக்கும். அந்த வீடியோஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மில்க் கலந்த டீ தான் குடிக்கணும் அப்படின்னா அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டீ வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போ சமீபமாக என்னோடய கமெண்ட்ஸில் வர்றது பார்த்திங்கன்னா, நான் ஒரு வெந்தயம் யூஸ் பண்ணி எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ கீழே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் இது தாங்க. இந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் கழித்து நான் டீ காஃபி குடிக்கலாம், இல்லை டீ காஃபி குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ நான் பண்ணி காட்ட போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டீ வெரைட்டி தான் பண்ண போகிறேன். எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா கறி லீஃப் தேவைப்படும். கருவேப்பிலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நமக்கு தேவைப்படும். கருவேப்பிலையை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஒரு டீ ரெடி பண்ண போகிறோம். கருவேப்பிலையை வச்சு நீங்கள் கேள்விப்பட்டது என்னவா இருக்கும்? இது நம்மளோட முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. இந்த 2 விஷயம் தான் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டே டு லைஃப்பில் அதிகமாக சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, அதை கரைச்சி வெளியே தள்ளுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். இப்போது இந்த டீ எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டீ ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதில் உள்ள இலைகளை பிச்சு அப்படியே போடுங்க. போகிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வைக்கணும். நீங்கள் சேர்த்தது பார்த்திங்கன்னா 1.25 அளவுக்கு டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு 3/4 டம்ளர் 1 டம்ளராக கிடைக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் நமக்கு இறங்கும். இப்போது உங்களுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல அந்த தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அதை கரைச்சிரும். ஈஸியாக கரைக்கும். ரொம்ப வேகமாக கரைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை டீ நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்து என்னோடய உடல் எடை குறையலை, என்னோடய கொழுப்பை குறைச்சிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டீயை குடிக்கலாம்னு நான் சொல்லுவேன். இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப எஃபெக்டிவாக உங்களோட அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சி வெளியே தள்ளுறதுக்கு இந்த டீ ஹெல்ப் பண்ணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகு தூள் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு தூள் 1 பிஞ்ச் போட்டால் போதும். அதுக்கு மேலெலாம் சேர்க்காதீங்க, ரொம்ப காட்டமாக இருக்கும், உங்களால் குடிக்க முடியாது. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறணும். இப்போ நல்லா சூட்டோடு இருக்குது. சூட்டோடு நம்மளால் குடிக்க முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆற வச்சு குடிக்கக்கூடிய சூடு வரும் இல்லையா, நீங்கள் டீ காஃபிலாம் எப்படி குடிப்பீங்க அந்த சூடு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி ஒரு டம்ளரில் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் இப்போ குடிக்க வேண்டியது தான். இதில் ஃப்ளேவருக்காக நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணலாமா, சுகர் அப்படிலாம் கேட்டிங்கன்னா சுகர் வெயிட் லாஸ் டைமில் நம்ம சேர்க்கவே கூடாது. ஸோ சுகரை நீங்கள் மறந்துடுங்க. அதுக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஹனி நாட்டு சக்கரை சேர்க்கும் போதுமே ரொம்ப சேர்க்காமல் ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் சேர்த்து குடிங்க. கண்டிப்பாக உங்களோட உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியே வந்துடும். இப்போ இந்த ட்ரிங்க்கை அதாவது இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த டீயை எப்பப்போலாம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் டீ காஃபி குடிக்கணும்னு தோணுதோ அந்த சமயத்தில் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது தான். எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் மில்க் கலந்த டீ காஃபி அதிகமாக எடுத்துக்குவீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட உடல் எடையை குறைச்ச மாதிரியும் ஆச்சு, உங்களோட உடலுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு டீ குடித்த மாதிரியும் ஆச்சு. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த டீ குடிக்கிறது மூலயமா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக நீங்களே உங்களோட சேஞ்சஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்களா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.